ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே மட்டன் பிரியாணி வந்து ரொம்பவே ஃபேவரட். அதுவும் சிம்பிளான முறையில் நாம் மட்டன் பிரியாணி குழையாமல் அடிப்பிடிக்காமல் சூப்பராக பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு மட்டன் பிரியாணி குழையாமல் அதே மாதிரி உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போது வாங்க இந்த சூப்பரான மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸில் பிரியாணி செய்வீங்களோ அந்த ரைஸில் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கை வச்சு அழுத்தி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் நம்ம ஊற விட்டு எடுத்துக்கலாம். ஊற வைக்காமல் பாஸ்மதி ரைஸை நம்ம செஞ்சோன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் 50 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே வெங்காயம் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு 4 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். பிரியாணியில் எப்போவுமே ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணி வந்து ஃப்ளேவராக இருக்கும். இப்போது ஆனியன் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது கூட நான் 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது மட்டனில் உப்பு வந்து நல்லா இறங்கி பிரியாணி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இந்தளவுக்கு நல்லா மட்டனை வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மட்டன் பிரியாணி செய்யும்போது நம்மளுக்கு எல்லாமே ஒவ்வொன்றா வதக்கி தான் நம்ம செய்ய முடியும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற பொருள் வந்து நம்ம சேர்க்கணும். இப்போது இது கூடவே 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் மட்டும் நாம் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மட்டன் வந்து நல்லா வெந்து வரும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மட்டன் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூட நாம் பிரியாணிக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கடையில் வாங்கின மசாலா வந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு மட்டனில் மசாலா நல்லா இறங்கி வரும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போது தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது மட்டனில் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நான் அளந்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதே அளவுகளை நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக வரும். இப்போது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரைஸ் வந்து உடையாமல் மெதுவாக கிளறி விடணும். அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு விசில் வந்திருக்கு. ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலாம். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரைஸ் வந்து குழையலை, அதே மாதிரி அடி பிடிக்கலை, உதிரி உதிரியாக பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதே அளவுகளோட நீங்கள் தண்ணியை கரெக்டாக அளந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிரியாணி வந்து சூப்பராக வரும். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது. கண்டிப்பாக மட்டன் பிரியாணியை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.